வெண்ணிலாவை வீட்ல காணோம் வான்மதி. என்னத்த சொல்றீங்க? வெண்ணிலாவை காணுமா? எங்க போனா? தெரியலமா, நானும் வீடு முழுக்க தேடிட்டேன், அவ எங்கேயும் காணோம். ஐயோ, நான் அப்பவே சொன்னேன், வசதியான மாப்பிள்ளைன்னு அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் யோசின்னு. கேட்டாளா? இப்ப எல்லாரும் சேர்ந்து அவளை தொலைச்சிட்டீங்களே. ஏய், அவ எங்க போனா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு, என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உங்களையும் உங்க பையனையும் சும்மா விட மாட்டேன். வான்மதி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுமா. முதல்ல அவளை எங்கன்னு தேடுவோம். கௌதம், நீ கொஞ்சம் வாப்பா. வாங்கம்மா. வா நம்மள. அண்ணாமலை, என்ன தம்பி? ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? உங்க மகன் சந்தோஷமா இருக்கணும்னு ஏன் வாழ்க்கையை எதுக்காக நாசம் பண்ணீங்க? நீங்க என்ன பொண்ணு கேட்டு வரும்போது உங்க வீட்டு மருமகளா கேட்டு வரீங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, சம்பளம் கொடுக்காத வேலைக்காரியா என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு. அது தெரிஞ்சும் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுல இருந்தேன். ஆனா எப்ப உங்க பையன் மனசுல வேறொரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சதோ, இனிமே என்னால அவ கூட வாழ முடியாது. ஊரெல்லாம் அண்ணாமலை குடும்பத்தை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசுறாங்க. ஆனா உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இது ஒரு நரகம். இந்த நரகத்துல இனி என்னால மட்டும் இல்ல, எந்த பொண்ணாலையும் வாழ முடியாது. இங்க இருக்கிறவங்க யாருக்கும் உண்மையான அன்பு பாசம் கிடையாது. எல்லாம் வேஷம், எல்லாமே நடிப்பு. உங்க பையன் பண்ண தப்ப மறைக்க இத்தனை நாள் என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி எல்லாரும் நடிச்சிருக்கீங்க. நேத்து அவருக்காக மன்னிப்பு கேட்டது கூட அப்பவாவது சாராவை அவர்கிட்ட இருந்து பிரிச்சு வருணை என் கூட வாழ வைப்பீங்கன்னு தான். ஆனா அவரு சாராதான் முக்கியம்னு போயிட்டாரு. இதுக்கப்புறம் உங்க வீட்டுல மருமகளா இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. சாரி, நான் மருமகளா இருக்க இந்த வீட்டுக்கு தகுதி இல்லை. அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என்னை தேடி யாரும் வர வேண்டாம். மீறி வந்தீங்க, குட் பை.